இன்றைக்கி ஊரில் ஒரு கல்யாணம். அதுக்காக நானும் குட்டீஸ் எல்லோரும் ஊருக்கு வந்திருந்தோம். வந்துட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, செடியில் நிறைய ரோஜா பூ பூத்திருந்தது. அதுலேருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு குட்டீஸுங்களுக்கு அத்தை வச்சு விட்டாங்க. பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறமா வந்து கல்யாணம் கோவிலில் தான் வச்சுருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு. சரின்னு போயிட்டு அப்புறம் கல்யாணத்தை பார்த்துட்டு மொய்யெல்லாம் எழுதிட்டு அப்புறமா சாப்பிட போயாச்சு. சாப்பாடு எப்பயும் போல் வழக்கமாக பொங்கல், இட்லி, தோசை, வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் கேசரியில் கொஞ்சம் கூட அந்த கலர் பவுடர் போடாமல் செஞ்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே குட்டீஸ் எல்லாம் வந்து இந்த சொப்பு சாமான் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க பாட்டியை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. வந்தோடனே அது எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி குட்டியாக அருவமனை, சப்பாத்தி கட்டை, இட்லி பானை, இப்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்து பார்க்கும்போது குட்டீஸ் கொண்டு சந்திரமுகி மூட ஆன் ஆகிடுச்சு. அந்த படத்தில் எடுத்து பார்த்துட்டு கொலுசு ஒட்டியானு சொல்கிற மாதிரி இவங்க எடுத்து பார்த்துட்டு குடம், இட்லி பானை, தட்டு, கரண்டி அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பார்க்கலாம். டாடா.